இல்லை ஒருமையில் பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. சொன்னதில் என்ன சொன்னாருன்னா, தற்குறி கூட்டத்தை தற்குறி கூட்டம் தானே சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. உண்மையை சொன்னால் அப்படி சொல்லிடக்கூடாது. பொறுக்கி கூட்டம்னு சொல்லியிருக்கணும். திரையரங்க வாசல்களில், திரையரங்க வெளிகளில் அவங்க எவ்வளோ நாள் அந்த பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நடிகர் தெருவுக்கு வந்துட்டாருன்னொன்னே அந்த நடிகரோடு சேர்ந்து இவங்களும் தெருவுக்கு வந்து அந்த பொறுக்கித்தனத்தை பண்ணுறாங்க. பொறுக்கிகள்னு சொல்லாங்க, பொணம்னு சொல்லாங்க. எப்படி சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லணும். ரெண்டாவது, நடிகர் விஜய் வந்து கூடுற இடத்துல ஒரு ஒழுக்கமான கூட்டம் கூடுதா? இல்லை. அப்படி இருக்கும்போது தற்குறி கூட்டம் சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க? சாட்டை துரைமுருகன் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய கட்சிக்காரங்க எவ்வளவு அநாகரிகமாக பொது வழிகளில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்போ மீடியா போயிட்டு எடுக்கிறீங்க, ஒருத்தர் அநாகரிகமாக பேசினார் இல்லையா, அவர் செத்துருவாருன்னு சீமான் அவர்கள் ஒரு தம்பி சொல்கிறாரு. இன்னும் அநாகரிகமாக நிறைய பேர் கொச்சையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியுதா? அப்போ அவங்க மேலாம் வழக்கு போடணுமா இல்லையா? சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் பேசுகிறாருன்னா அப்போ இவங்கெல்லாம் பேசுறது என்ன? இவங்கெல்லாம் தாவே கேட்குறாங்க தானே. இவங்க பேசினது மேலாம் வழக்கு போடணும்ல. பெண்களை வந்து தவறா பேசிட்டாரு, அவ போ அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு, உண்மையில பேசிட்டாருன்றதுதான் முக்கியமான கண்டனம். இது எப்படி பாக்குறீங்க? சாட்டை திருமுருகன் தனித்து அவங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சாட்டை திருமுருகன் தாவே முதல் மாநாடுல இருந்து இப்போ வரைக்கும் சம்மணி அடிக்கிறாரு ஒரு தாவேக்கம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத ஒரு கட்சி வரும்போது அந்த கட்சி மேலே மிக என்ன சொல்கிறது, கொள்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு கோவம் வரதான் செய்யும். அந்த கோவம் தான் அப்படி வெளிப்படுத்தியே தவிர்த்து, சாட்டை துரைமுருகன் மேலே வந்து நீங்கள் கோவப்படுறீங்கல்ல, சாட்டை துரைமுருகன் விஜயை விட 100 மடங்கு பரவாயில்ல. விஜயை விட அரசியலில் மூத்தவர் சாட்டை துரைமுருகன். அப்படி இருக்கும்போது எந்த விதத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் மேலே கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்றது எனக்கு புரியலை. அதை அவங்க தான் சொல்லணும். இப்போ வந்து சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் முதல் கொள்கையாக வச்சது திமுக காங்கிரஸ் தமிழ் தேசியத்தால் அடிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான கொள்கையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து தாவிக்காவை தான் அதிகமாக சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, கொள்கை மாற்றுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ திமுகவுடைய கொள்கை மாற்று நம்மகிட்ட இருக்குது. நம்ம தமிழ் தேசியம்னு சொல்கிறோம். காங்கிரஸ் வந்து ஒரு இந்திய தேசிய கட்சி. இந்திய தேசியம், திராவிட தேசியம் ரெண்டுத்துக்கும் எதிரில் தமிழ் தேசியம்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு கொள்கை மாற்றாக நம்ம வரும்போது கொள்கை எதுவுமே இல்லாமல் ஏமாற்றா இன்னொரு கட்சி வருது. அப்போ 2 கட்சியை பார்க்குறாங்க மக்கள். இதுவும் மாற்றுன்னு சொல்லுது, இதுவும் மாற்றுன்னு சொல்லுது. 2ல் எதை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்ல. அப்போ இது மாற்று, இது ஏமாற்றுனா மாற்றுன்னு இருக்கிற கட்சி ஏமாற்று கட்சி அடிக்கணும். அடிக்காமல் எப்படி வந்து விளையாட முடியும்? ஸோ இப்போ நீ இன்றைக்கி ஒரு ஏமாற்று கட்சி வருதுங்கிறப்போ அடிக்கிறதுல நியாயம் இருக்க தான் செய்யுது. சிட்ஃபண்டுக்காரன் ஏமாற்ற போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஒரு நல்ல நிதி நிறுவனத்தில் உள்ளவன் எதிர்க்கணுமா கூடாதா? அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் வந்து திமுக தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. அவங்க பண்ணுற தவறுகளை பயங்கரமாக சுட்டி காட்டுறது சீமான் அவர்கள் தவறி தாண்டி இந்த பக்கம் தாவக்காவை அடிக்கிறாரு அப்படின்ற முக்கியமான. நாளைக்கு இவனை வந்து ஏமாத்திடக்கூடாது இல்லை. இன்றைக்கி ஒருத்தன் ஏமாத்துறான்னு அடிக்கிறோம், நாளைக்கு அவனும் வந்து ஏமாத்திட்டானா? ஸோ முன்னாடியே தடுக்கணும்ல. ப்ரிவென்ஷனும் ஒரு முக்கியமான விஷயம் தானே. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு நம்ம வந்து வரும் முன்னாடியே வந்து தடுக்கணும்ல. அப்படி ஒரு தடுப்பு நடவடிக்கை தான் விஜய் மாதிரியானவர்கள் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பளிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அடி. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 50,000 பேர் 60,000 பேர் கூடுறாங்க ஒரு தொகுதியில். அந்த அது பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. என்ன இவர் வந்து இது சாதாரண சினிமாவில் வந்து இவ்வளோ கூட்டம் கூடுறாரு அப்படின்னு. ஒரு நடிகர் வந்து நடிக்க தொடங்கும் போது நிறைய படங்கள் நடிப்பார். ஆனால் கொஞ்சம் ஃபேமுக்கு வந்ததுக்கப்புறமா நடிப்பு வந்து படங்களை குறைச்சிக்குவார். வருஷத்துக்கு 1 படம் 2 படம் குறைச்சிக்குவார். இல்லைன்னா இது என்ன அர்த்தம்னா பதுக்கல். டிமாண்ட் அதிகமாக க்ரியேட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விலையும் அதிகமாகும். அதே மாதிரி படங்களை குறைச்சா வருஷத்துக்கு 1 படமா, அப்போ அந்த நடிகரை பார்க்கணுங்கிற ஏக்கம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவில் கூட்டம் கூடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதுக்கலை தான் வந்து விஜய் பண்ணியிருக்காரு. இப்போ சனிக்கிழமை சொல்கிறாரு, ஏன் வாரத்தில் 6 நாள் வர வேண்டியதுதானே? ஒரு நாள் லீவ் எடுத்துங்க, 6 நாள் வரலாம்ல. வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. உங்களுடைய பதுக்கல் தான் இது. நீங்கள் வாரத்தில் 1 நாள் வெளியே வந்தால் மட்டும் தான் அந்த கூட்டம் கூடும். வாரத்தில் 7 நாள் வந்து அந்த கூட்டம் கூடாது. நீங்கள் தெரு வரீங்கன்னா அந்த கூட்டம் கூடாது. எங்கள் தெருவுக்கும் வரப்போகிறாரு, அப்போ நாங்கள் அதுக்காக காத்திருக்கோன்னு நினைப்பேன். ஸோ இது வந்து ஒரு பதுக்கல். இந்த பதுக்கல் 50,000 பேர் கூடுறாங்க. ஏன் இந்த இந்தியாவுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய பாக்ஸர்ஸு, ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபுட்பாலுக்கு பெரிய அளவில் இந்தியாவில் வரவேற்பு, ஆனால் பிளேயர்ஸுக்கு வரவேற்பு இருக்குது. நடிகைகளுக்கு கூட்டம் கூடி இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் எதையுமே இடப்பட முடியாது. இல்லை, எதிரியாக பார்க்குறோமா இல்லைங்கிறத தாண்டி ஒரு போட்டின்ற அளவில் அவர் அரசியலில் எதிர்த்தளத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கிறப்போ ஒரு ஏமாற்று கட்சியை நாம் வந்து அதற்கு அடிக்கணும், எதிர்க்கணும். ஒரு ஏமாற்று கட்சி மாற்றுங்கிற இடத்துல மக்கள் நம்பிடக்கூடாது. அது மாற்று கட்சி இல்லை, அது ஏமாற்று கட்சின்னு அதை அம்பலப்படுத்தணும்ல. அம்பலப்படுத்துகிற வேலையை தான் நீங்கள் சீமானண்ணா சார். நன்றி.